ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிளாஸ் பேங்கிள்ஸ் ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ போட்டு கிளாஸ் பேங்கிள்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயே சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓல்டு கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட ப்ளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் பிங்க் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5 பேங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி க்ளூ போட்டு அட்டாச் பண்ணி ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு 25 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் நான் த்ரெட்டை சுற்றிக்கிறேன். அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அந்த மெத்தடில் நீங்கள் அந்த வளையல் ஃபுல்லாகவே த்ரெட்டை சுற்றிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நம்ம சேனலில் ஆரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம த்ரெட்டை சுற்றிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது நீங்கள் டிசைன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிரர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓன் டிசைனாக நீங்கள் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள்ஸ் அட்டாச் பண்ணுறதும் அதுக்கப்புறமா த்ரெட்டு சுற்றுறது மட்டும்தான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா சில பேர் த்ரெட் சுற்றும்போது த்ரெட் பிரிஞ்சு வரா மாதிரி நீங்கள் சுற்றிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணால் பேங்கிள் வேஸ்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கோங்க. க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் டைமில். நான் இப்போது மிரர் தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மிரர் நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் வேணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மிரர்ஸ் ஒரிஜினல் மிரரும் கிடைக்கும். அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் மிரர், அதாவது மைக்கா மிரர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிரர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரிஜினல் மிரர் தான் இப்போ எடுத்திருக்கேன். அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 டாட்ஸ் க்ளூ வச்சுக்கிறேன். அதில் ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு பாருங்கள் தெரியும் நான் எந்த மாதிரி ஸ்டோன் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஃப்ளவர் ஷேப்பில் அது பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும். அந்த ஸ்டோனை ஒரு 3 ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இதோட கிராண்டாக பண்ணணுன்னா நம்ம ஃபுல்லாக மிரர் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அது சைடில் நீங்கள் டிசைன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை வளையல் அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுறீங்களோ அதோட வித்து எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் பண்ணுற டிசைன் வரும். நீங்கள் ஒரு 3 வளையல் தான் ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மிரர் மட்டும்தான் ஸ்டிக் பண்ண முடியும். வேறு எந்த டிசைனும் அதில் கொடுக்க முடியாது சைடில். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 வளையல் இல்லை 6 வளையல் நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா சைட்லேயும் கொஞ்சம் பெருசாக டிசைன் கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வளையல் ஸ்டிக் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அந்த இடத்துல ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மிரர் ஸ்டிக் பண்ண போகிறேன். மிரர், அதுக்கப்புறமா ஸ்டோன், மிரர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது மறுபடியும் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி வளையலாம் ரீயூஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பிக்சர்ஸும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். நான் அது உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் ஃபுல் வளையலையும் நான் டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே அந்த இடத்துல நான் சில்வர் கலர், அதாவது ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலரில் இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல சிம்பிளாக பார்க்க லுக் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வளையல் பிளாஸ்டிக் வளையல், அதுக்கப்புறமா வுட்டில் இருக்கிற வளையல் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்க வளையலில் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.